அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளிவந்த ஹிருதயபூர்வம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு ஃபீல் குட் மூவி தான். இந்த படத்தோட பெரிய பலமே கதாநாயகன் மோகன்லால் தான். அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸு, அதை நடிப்புனே சொல்ல முடியாது. ரியல் லைஃப்ல இப்படி ஒரு கதாபாத்திரம் இருந்தால் அந்த கதாபாத்திரம் எப்படி நடந்துக்கும், எப்படி பேசுங்கிறத மிகைப்படுத்தாம கச்சிதமாக அந்த கேரக்டரை ஏற்று நடிச்சிருக்காரு மோகன்லால். லாலேட்டனோட லாலிசன் தான் படம் முழுவதும். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் சத்யன் அந்திக்காடு, மூத்த டைரக்டர், முக்கியமான டைரக்டர் மலையாளத்தில். இவருக்கு 70 வயசு ஆகுது. இந்த 70 வயசுலயே நம்மளையெல்லாம் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. நம்ம ஊர் மணிரத்னம் பாரதி ராஜா அவர்கள் மாதிரி கேரளாவில் எல்லோராலையும் மதிக்கப்படுகிற மதிப்புமிக்க சீனியர் டைரக்டர் இவர். 1982 குறுக்கண்ட கல்யாணம் அப்படின்னு ஒரு படம் மோகன்லால் வச்சு எடுத்திருந்தாரு. 1982 அந்த காலகட்டத்திலிருந்து 2 வருஷத்துக்கு ஒரு படம் மோகன்லால் வச்சு எடுத்துருவாரு. பல மலையாள முன்னணி நடிகர்கள் மம்முட்டி, ஜெயராம், திலீப், பகத் பாசில்னு மலையாள நடிகர்கள் அத்தனை பேரும் இவர் படத்துல நடிச்சிருப்பாங்க. இவர் ஒரு எழுத்தாளர், ரைட்டர். இவர் படங்கள் எல்லாமே இலக்கிய நயத்தோட நேர்த்தியா ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும் கதை. இவர் பல விருதுகளை வாங்கியிருக்காரு. தேசிய விருது உட்பட பல விருதுகள் வாங்கியிருக்காரு. 1982 மோகன்லால் வைத்து பல வெற்றி படங்களை எடுத்திருக்காரு. 2022 மகள் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு. இதுக்கப்புறம் தான் இந்த ஹிருதயபூர்வம் படம் எடுத்திருக்காரு. இந்த ஹிருதயபூர்வம் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்துக்கு வசனங்கள் பெரிய பலம். நம்மளை யோசிக்க வைக்கிற வசனம்லாம் எழுதியிருக்காரு சத்யன் அந்திக்காடு. இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டாக சொல்கிறேன். இந்த படத்தில் கதாநாயகன் ஒரு கிளவுட் கிச்சன் செட்டப் மாதிரி எர்ணாகுளத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்ல மனுஷன். இவருக்கு ஒரு கட்டத்தில் ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது. இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கதாநாயகியோட அப்பா ஒரு ஆர்மி ஆஃபீஸரு ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டில் மூளை சாவு அடைஞ்சு இறந்து போகிறாரு. அவங்க உடல் உறுப்புகளை தானம் செய்கிறாங்க. கதாநாயகி அப்பாவோட ஹார்ட் எடுத்து கதாநாயகன் மோகன்லாலுக்கு வச்சிடுறாங்க. கதாநாயகி மாளவிகா மோகன் தன்னோட அப்பாவோட ஹார்ட் யாருக்கு வச்சிருக்காங்க, ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சி பூனேலேருந்து புறப்பட்டு கேரளா வந்து நேரில் பார்த்து, அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு வரணும், நீங்கள் இருந்தா எங்கள் அப்பாவே என் கூட இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன், கட்டாயமாக கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இவரை கதாநாயகன் மோகன்லால் ஆரம்பத்தில் வர மறுத்தாலும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிட்டு பூனேக்கு போகிறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னாச்சு, என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையை. இந்த படத்தில் அங்கங்கே சின்ன சின்ன காமெடி, எமோஷனல் ட்ராமான்னு மலையாள ரசிகர்களுக்கு ஒரு ஃபீல் குட் கொடுக்குற மாதிரி படக்குழு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய பலமே இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் மிகப்பெரிய பலம் மோகன்லால் தான். இந்த கதையை கதாநாயகனுக்கு ஒரு ஃபிசிக்கல் இன்ஜுரி இருக்கும். அந்த வலி இருக்கிற மாதிரி படம் முழுவதும் மெயின்டைன் பண்ணுவார் மோகன்லால். ஒரு அருமையான அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸை மோகன்லால் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இதயமே கதாநாயகி மாளவிகா மோகன் தான். அந்த கதாபாத்திரத்தை கதாநாயகி ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட வசனங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் சில வசனம் மனசில் பதிகிற மாதிரி இருந்தது. அதில் சில வசனங்களை சொல்கிறேன். ஏங்க, ஒருத்தருக்கு இல்லாத திறமைய அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறது ஒரு கிரைம். அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிறது. ஏங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரெயினில் ஒரு லாங் டூர் போகிறப்ப திடீர்னு டிடிஆர் வந்து அவங்களாம் ரொம்ப தூரம் போவாங்க, உங்களை ரொம்ப தூரம் உங்களால் போக முடியாது, அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் தான் உங்கள் டிக்கெட் வேல்யூடு, நீங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிங்கன்னு நம்மளை சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குமோ, நம்ம மனசு எந்த அளவுக்கு ஆயிடுமோ அந்த மாதிரி தான் உங்கள் ஹார்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னு
டாக்டர் என்கிட்ட சொன்னபோது எனக்கு இருந்ததுன்னு சொல்கிற அந்த வசனம் செமையா அர்த்தமுள்ள வசனங்களா இருக்கும். அதே மாதிரி வேறொரு வசனம், ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா, சர்ச்சுக்கு போனால் மனசு இலகுவாயிடும், சர்ச்சுக்கு போனால் ரொம்ப லேசாக டிப்ரெஷன் இல்லாமல் ஃபீல் பண்ணுவான்னு சொன்னியே, இவ என்ன பப்பில் போய் ஆடிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கேரக்டர் கேட்கும்போது இன்னொருத்தர், யாருக்கு தெரியும், இங்கே தான் டிப்ரெஷன் அவளுக்கு கம்மியாகுதோ என்னமோ சர்ச்சை விட அப்படின்னு ஒரு வசனம். சர்ச்சையும் பப்பையும் ஒரே தட்டில் வச்சு பேசுகிற டைலாக்கெல்லாம் கேரளாவில் தான் சாத்தியம். நம்ம ஊரில் படத்தையே தடை விதிச்சிருப்பாங்க, படத்தை எடுத்தவன ஒரு சங்கின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் உயிரோட்டமான வார்த்தைகளை வசனமாக வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக், ஒரு ஹிந்தி பாட்டு ஒன்று ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எல்லா பாடல்களுமே நல்லா இருக்குது. இந்த படத்தோட பிஜிஎம் நமக்கு ஒரு ஃபீல் கிட்ட கொடுக்கறதே பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் டைரக்டர். இந்த மாதிரி கதை ஏற்கனவே வந்திருக்கு. அஜித் பார்த்திபன் தேவயானி நடித்த நீ வருவாயென இதே மாதிரி கதை தான். தேவயானி கணவர் ராஜகுமாரன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு, நீ வருவாயென படத்தை. அதே மாதிரி கதைக்களம் தான் இந்த படமும். அப்புறம் இந்த படத்தில் பாபுராஜ், சித்திக் இவங்கெல்லாம் ஒரு இலவச இணைப்பு தான். அவங்க 2 பேரும் இருந்தால் நல்லா இருக்கணும், டைரக்டரோ கதாநாயகனோ நினச்சிருப்பாங்க போல், அதனால் நடிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் சங்கீதா மாதவன் நாயர், இவங்க பூவே உனக்காக சங்கீதா, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப நீட்டாகவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் மோகன்லால், மாளவிகா மோகன், சங்கீத் பிரதாப், சங்கீதா மாதவன் நாயர், பசில் ஜோசப், சங்கீதா சித்திக், பாபுராஜ், லாலு அலெக்ஸ் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. சத்யன் அந்திக்காடு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டர் ஸ்கிரீன் பிளே சோனு டிபி, ஸ்டோரி அகில் சத்யன். இவர் சத்யன் அந்திக்காடு அவரோட மகன் தான் கதை எழுதினது. இன்னொரு மகன் அனுப் சத்யன் உதவி இயக்குனராக வேலை பார்த்திருக்காரு. ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர், மோகன்லாலோட கார் டிரைவராக இருந்தவர் இப்போ ப்ரொடியூசராக இருக்காரு. வேற யார் படத்தையும் தயாரிக்க மாட்டார் மோகன்லால். அவர் மகன் பிரணவ் மோகன்லால் படங்களை மட்டும் தயாரிப்பார். கிட்டத்தட்ட மோகன்லாலோட சொந்த கம்பெனி மாதிரி தான் மிளகுப்பாடம் ஃபிலிம்ஸ். ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல.